அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சொற்பூங்கா. இந்த தலைப்புல கட்டாயம் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். இதை மிக மிக கவனமா கேளுங்க. இது எவ்வளவு ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையா நான் சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு முறை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல மறக்கவே மறக்காது. கவனிங்க. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள். எல்லா சொற்களுமே பொருள் தரும் என்பது தொல்காப்பியரின் கூற்று. இப்ப எல்லா சொல்லு, பசு பொருள் தருது, பால் பொருள் தருது. அப்ப அந்த மாதிரி எல்லா சொற்களுமே பொருள் தரும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். மொழி அல்லது சொல் டேஷ் வகைப்படும் அப்படின்னா மொழி டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். ஒன்று ஓர் எழுத்து மொழி, அப்ப 2னா ஈர் எழுத்து மொழி, 3னா மூ எழுத்து முல்ல, 2 எழுத்துக்களுக்கு மேல் உள்ள மொழி. ஈர் எழுத்துக்கு அதிகமா இருக்கக்கூடிய மொழி. அப்ப மொழி டேஷ் வகைப்படும், 3 வகைப்படும். நெடில் எழுத்துக்கள், மொத்த எழுத்துக்கள் நெடில் 7. இந்த நெடில் எழுத்துக்கள் 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். இப்ப பாருங்க, எல்லா சொற்களுமே பொருள் தரும் என்று கூறியவர் தொல்காப்பியர். நெடில் எழுத்துக்கள் 7மே ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். அப்ப பாருங்க, எதெல்லாம் நெடில் எழுத்துக்கள்? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது எல்லாமே நமக்கு நெடில் எழுத்துக்கள். இப்ப பாருங்க, இதுல ஒரு எழுத்து ஒரு மொழி எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்பர் 1 2 3 4 5 6 7 8. இப்ப பாருங்க, இதுல கா ஞா ஞா அதுல வராது இல்ல. சோ சா, கா சா, டா நா வரல, தா நா, பா மா, யா வா. ஞாபகம் வச்சுக்கணும், இதுல யா தான் டிஃபரெண்டா இருக்குது. யா வருமா வராதான்னு இப்ப பாருங்க. கச, தானா, பாமா, யா வா. இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் எல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும். இப்ப கா, கீ, ஊனா கூ, கே, கை, கோ, கௌ. இது எல்லாம் வருமா அப்படின்னா கிடையாது. அப்ப இந்த எழுத்துக்களை எதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் வரும் வராதுன்னு இப்ப நான் சொல்றேன். எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. தயவு செய்து இதை நீங்க இந்த ஷார்ட்கட் எழுதிக்கணும். இப்ப 1 அப்படின்னா 2, 1க்கு நேரா 2 எழுதிக்கங்க. 1க்கு அப்புறம் 2, இங்க 3, 2 3 4 5, 2 3 4 5, இங்க 6, 2 3 2 3 4 5 6. அதுக்கப்புறமா பாருங்க, 2 சாரி இங்க 5ல 2 போடணும், 4க்கு நேரா 3, 2 3s are 6, 2 3s are 6, 2 3 4 5 6, 2 3s are 6. அதுக்கப்புறம்
6ல் எதுவும் போடணும்னா டேஷ். இப்போ எதெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்க. என்னென்ன நம்பரு? 2 3 4 5 6. மொத்தமாக இந்த நம்பர் இங்கே எழுதுறீங்க 2 3 4 5 6ன்னு. லாஸ்ட்ல 2 3 4 6 இந்த ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா நெடில் எழுத்துக்களும் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழியை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இன்னொரு முறை நான் சொல்றேன். 1 2 3 8 வரைக்கும் எழுதிக்கணும். 2 3 4 5 இந்த 3க்கு நேரம் இங்க 6 போடுறீங்க. அதுக்கப்புறமா இந்த 6 எப்படி வந்துச்சுன்னா இதுல இருந்து எடுத்துக்கணும். 2 3s are 6. ஓகேவா? இப்போ இந்த 6ல எதுவுமே கிடையாது. 7ல 2 3 4 5 6. இந்த 8ல 5 மட்டும் விட்டுடுறீங்க. 2 3 4 6. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க காப்பி பண்ணிக்கங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஓர் எழுத்து ஒரு மொழியை நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். நாங்க இங்க ஒரு காரணம் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 2 3 4 5 6. 1 2 3 4 5 4 5ல 2 3s are 6ன்னு சொன்னேன். 6ல எதுவுமே எழுத வேணான. 7ல 2 3 4 5 6. 8ல 2 3 4 6. இப்போ இந்த நம்பரை வச்சு எந்த நம்பர் எல்லாம் வருதோ அது எல்லாமே நம்ம இன்ட்டு போட்டணும். எங்க இன்ட்டு போனோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. இதை மட்டும் லாஸ்ட்ல நான் சொல்றேன். இப்ப கா வரிசையில எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி வரும் அப்படின்னா எதுல வராது? இங்க பாருங்க 2 2 வராது. அதுக்கப்புறமா 4 வராது. அப்ப எது வரும்? கா வரிசையில கா, அதுக்கப்புறம் கூ, அதுக்கப்புறமா கை, அதுக்கப்புறமா கோ. நமக்கு தெரியும் ஓர் எழுத்து ஒரு மொழி கை, கோ அரசன். இப்ப இந்த மாதிரி அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியில எத்தனை கா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்குது? 1 2 3 4. நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். எது எது வராதுன்னு நம்ம சொன்னோம். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதை வச்சு நம்ம சம்மு போட போறோம். பாயிண்ட் நம்பர் 1ல 2ம் 4ம் வராது. அப்ப வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம புள்ளி வச்சுக்கலாம். 1 2 3 4. கா வரிசையில 4. இப்ப அதுக்கு அடுத்தது சா வரிசையில எது எது வராதுன்னு சொல்லியிருக்கோம்? 3யும் 5ம் வராது. சா வரிசையில 3 வராது, 5 வராது. அப்ப எதெல்லாம் வரும்? சா, சி, சே, சோ, இந்த மாதிரி வருது. அப்ப எத்தனை எழுத்துக்கள் வருது பாருங்க. சா வரிசையில 4 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது. அதுக்கப்புறமா தா வரிசையில பாருங்க எதுல மட்டும் வராதுன்றாங்க? 6 மட்டும் வராதா? 1 இல்ல 2 3 4 5 6. இதுல வராது. அப்ப எத்தனை வரும்? 1 2 3 4 5. அப்ப தா வரிசையில 5 வருது. அதுக்கப்புறம் 4ல வந்து எது வராதா? 3 வராது. 1 2 3. அப்ப மீதி எத்தனை வரும்? 1 2 3 4 5. அப்ப நா வரிசையிலையும் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை வரும்னா 5 வரும். என்னென்ன பாருங்க. நா, நீ, நூ வருமானா வராது. அதுக்கப்புறம் என்னது? நே, நை,
நோ, இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் வரும். அதுக்கு அடுத்தது பா வரிசையில பாருங்க, பா வரிசையில் எது வராது? 2ஆம் நம்பர் வராது. நம்பர் 5க்கு வந்து என்ன போட்டுக்கிறோம்? 2 வராது. 1 2. அப்ப எதெல்லாம் வரும்? 1 3, இது எல்லாத்துலயும் வரும். அப்ப பாருங்க 1 2 3 4 5. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம 6 பாருங்க, 6ல என்னன்னா டேஷ் போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே வரும். அப்ப எல்லாத்துக்கும் 1 2 3 4 5 6 அப்படின்னா 6மே வரும்னு அர்த்தம். மா, மீ, மே, மூ, மே, மை, மோ, இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே மா வரிசையில வரும். அப்போ மா வரிசையில் வரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி 6. இப்ப யா வரிசையில் வரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி பாருங்க 7 8, இது 2 தான் இருக்குது. 7வதுல எதுலாம் வராதுன்றான்? 2 வராது, 3 வராது, 4 வராது, 5 வராது, 6வும் வராது. அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. இந்த ஓர் எழுத்து மொழி யால ஒன்னே ஒன்று மட்டும் தான் வருமா, அது யா, அது மட்டும்தான் பாருங்க. அதுக்கு அடுத்தது வா வரிசையில எதெல்லாம் வராது அப்படின்னா 2 3 4, அதுக்கப்புறமா 6ம் வராது. எது வரும் அப்படின்னா 1 வரும், 5ம் வரும். எது 1? வா, நமக்கு மீனிங் தருது இல்ல. அதுக்கப்புறம் வை. இப்ப இந்த 2 எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும். அப்ப பாருங்க மொத்தம் 2. ஓகே, இதுல இப்ப பாருங்க ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இதுல எல்லாத்துக்குமே ஓ வரைக்கும் தான் நான் எழுதியிருக்கேன். எது எழுதல அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொன்னாரு? இந்த நெடில் எழுத்துக்கள் 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழியில வரும்னு சொன்னாரு. நான் இந்த அவ்வுக்கு மட்டும் எதுவுமே எழுதல. ஏன் அப்படின்னா அவ்வுல எது மட்டும் வரும் அவு சவுண்ட்லனா வவ்வுன்ற ஒரே எழுத்து மட்டும் தான் வரும். அப்ப இங்க கவ் வருமா? வராது. சா வருமா? வராது. இது இங்க நீங்க தப்பு போட வேணாம், ஏன்னா இந்த நம்பர்ஸ் இந்த கவுண்டிங்காக அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அவ்வுல எதுவுமே வராது. எது மட்டும் வரும்? வவ் அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி மட்டும் தான் வரும். அப்ப ஆட் பண்ணுங்க 3 4 10 15 20 25 29 30 33 39 ஒன்று சேர்த்தா 40. அப்போ இந்த நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 40 எழுத்துக்கள் கூட 2 எழுத்துக்கள். அது எது அப்படின்னா நோ து. இந்த 2 குறில் எழுத்துக்களுமே ஒரு எழுத்து ஒரு மொழியில வருமா? அப்போ இங்க இருக்கக்கூடிய மொத்த 40 எழுத்துக்களும் இந்த குறில் எழுத்துக்கள் 2ம் ஆக மொத்தம் 42 எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42ன்னு பார்த்தோம். அதுல 40 நெடில் எழுத்துக்கள் வரும் என்று கூறியவர் தொல்காப்பியர். 2 குறில் எழுத்துக்கள் வரும், அதாவது 2 குறில் எழுத்துக்கள் சொன்னல நோ து, அந்த 2 குறில் எழுத்துக்கள் வரும் என்று கூறியவர் நன்னூலார். அப்ப 40 நெடில் எழுத்துக்கள் வரும் என்று கூறியவர் தொல்காப்பியர், 2 குறில் எழுத்துக்கள் வரும் என்று கூறியவர் நன்னூலார். இப்ப பாருங்க பூ கூட்டல் கா, பூக்கா, பூக்கா சேர்ந்து பூங்கான் ஆச்சு. இப்ப யான்ற இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எங்கெல்லாம் வரும் அப்படின்னா யாவன், யாவல், யாவர், யாங்கு, யாண்டு, யாது, யாவை, இப்படி 7 வினா எழுத்துக்கள்ல வரும். அதுக்கு அடுத்தது ஆ கூட்டல் மா, இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து ஆமா 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 அப்படின்ற ஒரு வேர்டு வந்ததாம். இப்ப ஆமா என்பதற்கு டேஷ் என்று பொருள் அப்படின்னா காட்டு பசு என்று பொருளாம். காட்டில் உள்ள பசு. பாருங்க மரங்கள் போட்டுக்கிறேன்.
மரம்னா காடு, அந்த காட்டுக்குள்ள பசு இருக்குது, அப்ப காட்டு பசு என்று பொருள். அதுக்கு அடுத்தது, இது இந்தியா மேப்பு. நாடு, நாட்டில் உள்ள மக்கள் கூடும் இடம் டேஷ் என்று பெயர், மாநாடு என்று பெயர். நம்ம சிம்பு படம் வந்ததுல, அப்ப நாட்டில் உள்ள மக்கள் கூடும் இடத்திற்கு மாநாடு என்று பெயர். குறு நிலம் அடங்கிய பெரிய நிலத்திற்கு டேஷ் என்று பெயர். அப்ப நிலம்னு வந்தாவே மாநிலம் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் உள்ள பெரும் பரப்புகள் ஒன்று சேர்ந்ததற்கு உலகம்னாவே என்னது? ஞாலம். அப்போ மா ஞாலம் என்று பொருள். மான் தளிரின் நிறத்தை குறிப்பது மா நிறம் என்று பொருள். இங்க பாருங்க, இப்ப மா மா மான் பார்த்துட்டு வந்தல, மா என்பதற்கு டேஷ் என்று பொருள், விலங்கு என்று பொருள். இப்ப இந்த மாலை எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்னென்ன விலங்கு இருக்குதுன்னா, அரிமா, கா, கரிமா, பா, பரிமா, வா, வரிமா, நா, நரிமா. அப்ப பாருங்க, ஆகா, பாவா, நா, ஆகா, பாவா, நா. அப்போ இந்த மா என்பதற்கு டேஷ் என்று பொருள், விலங்கு. அதுக்கு அடுத்தது ஈ என்பதற்கு, ஈனா கொடு, ஈகைன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கப்புறமா நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? ஈன்னு பல்ல காட்டாதன்னு. இப்போ ஈ என்பதற்கு பல்லை காட்டாதேன்னு பொருளாம். இப்ப பாருங்க, ஆண், மான், கோன், தேன், இதுல இருக்கக்கூடிய இன்னெல்லாம் தேய்ந்து ஆண் ஆவாவும், மான் மா, கோன் கோ எனவும், தேன் தே எனவும் வருதான். அப்ப பாருங்க, இப்போ கோ அப்படின்னா கோன்னு அர்த்தம், மானா மானுன்னு அர்த்தம், தேனா தேன், ஆனா ஆண் அர்த்தம். இப்ப பாருங்க, இப்போ பேய், இதுல ஈ தேய்ந்து பேன் ஆயிடுச்சான். ஏய், இதுல ஈ தேர்ந்து ஏன் ஆயிடுச்சான். இப்ப நம்ம யாருன்னா கொஞ்சம் தூரத்துல போறோம்னா ஏய் அப்படின்னு கூப்பிடுவோம்ல. இப்ப பாருங்க, ஏய் என்பதற்கு டேஷ் என்று பொருள். பாருங்க, ஏய் என்பதற்கு டேஷ் என்று பொருள். கூடுதல், சேருதல், பொருந்துதல். பாருங்க, கூடுதல், பொருந்துதல், இங்க சேர் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ சேருதல். ஏய் என்பதற்கு இந்த மீனிங்ல ஏதாவது ஒண்ணு கேட்பான். கூடுதல், பொருந்துதல், சேருதல் என்று பொருள். அடுத்தது, அம்பு விரைந்து சென்று செயல்படுவது போல கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அந்த அம்பு விடும் கலைக்கு ஏகலை என்று பெயர். இப்ப இந்த கலைகளில் வல்லவனை டேஷ் என்று அழைப்பர் அப்படின்னா ஏகலைவன் என்று அழைப்பர். அப்ப பாருங்க, ஏவு அப்படின்னா அம்பு விடுன்னு அர்த்தம். இந்த சொல் அதுக்கப்புறமா ஏ ஏ அல்லது எய் எய் என்றானதான். இந்த ஏவுன்ற சொல்லு ஏ அல்லது எய் என்று பொருள் தருமா. அதாவது இந்த அம்பு கூர்மையான அம்பு போன்ற முடிகளை உடைய, அம்பு போன்ற முடிகளை உடைய இந்த பன்றி, இந்த முள்ளம் பன்றி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா எய் பன்றி. இந்த பன்றிக்கு என்ன பேருனா எய் பன்றி. அதுக்கு அடுத்தது பாருங்க, அம்பு விடக்கூடிய ஆணை எயினர் என்றும் அம்பு விடக்கூடிய பெண்ணை எயினியர் என்றும் அழைப்பர். ஆண்னா எயினர், பெண்ணா எயினியர். சங்க காலத்தில் எயினரும் எயினியரும் இருவருமே இருந்தாங்களாம். எந்த காலத்தில்? சங்க காலத்தில். ஓகே, இந்த சொற்பூங்கா அப்படின்ற இந்த தலைப்பை எழுதியவர் யார்னா செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடிய ரா இளங்குமரனார். அந்தணர், அந்தணர் இளங்குமரனார். இவர் பாருங்க, உன்னை நம்ம பாரதியார் பார்த்த மாதிரி இவரும் பன்முக ஆற்றல் கொண்டவர். என்னன்னா நூல் ஆசிரியர், இதழ் ஆசிரியர்,
உரையாசிரியர், தொகுப்பு ஆசிரியராக என பன்முக திறனை கொண்டவர் இளங்குமரனார். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பு ஆசிரியர். அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் எதெல்லாம் பார்த்தா இலக்கண வரலாறு, இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். பாருங்க, இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். இவர் ஒரு நூலை தொகுத்திருக்கிறாராம். எந்த நூல்னா தேவநேயம். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் இளம் குமரனார். இவர் 2 பணியை செஞ்சாராம். என்னன்னா, திருச்சிக்கு அருகில் உள்ள நல்லூரில் திருவள்ளுவருக்கு தவ சாலையும் பாவனாருக்கு நூலகமும் அமைத்தார். ஓகே, இந்த மெசேஜ் எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தமிழின் தனி பெருமை என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எல்லாம் அந்த காலத்தில் பறவைகள், விலங்குகள், காடு இதை பற்றியெல்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க. அப்படி இந்த கதையில் வெட்டுக்கிளியும் சருகு மானும், வெட்டுக்கிளியும் சருகு மானும் அப்படின்ற ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை யார் எடுத்ததுன்னா யானையோடு பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு கீதா தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. எந்த நூல்ல இருந்து இவங்க தமிழாக்கம் செஞ்சாங்கன்னா மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ், இவங்க 2 பேருமே காடர்களை பற்றி கதைகளை தொகுத்தாங்களாம். யார் யாரு? மனிஷ் சாண்டி. நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் சாண்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ். சாண்டி, ரமேஷ் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், மாமான்னு கூப்பிட்டுக்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மா ஸ்டாண்ட் ஃபார் மனிஷ், இன்னொன்று மாதுரி. மாதுரி, ரமேஷ் இவங்க 2 பேருமே காடர்களை பற்றி கதைகளை தொகுத்தாங்களாம். இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ள போகலாம். எந்த காடுனா குறிஞ்சி புதர். அந்த புதருக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காங்க. இதுல இருந்து என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு கேரளாவின் எல்லைகளுக்கு, தமிழ்நாடு கேரளாவின் எல்லைக்கு அருகில் உள்ள பரப்பிக்குளம், ஆனைமலை ஆகிய பகுதிகளில் காடர் எனும் பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர். எங்க? பரப்பிக்குளம், ஆனைமலை. இங்க யாரெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க? காடர் எனும் பழங்குடியினர். அவங்கள பத்தி விளக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு கதையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதையில யார் யார் வர்றதுன்னா வெட்டுக்கிளி, சருகு மான். இப்ப பாருங்க, இந்த வெட்டுக்கிளி எப்படின்னா எப்ப பாரு வாயாடினே இருக்குமா, வாயாடி வெட்டுக்கிளி. அப்படி அது பறந்து போயிட்டே இருக்கும் போது எதிரில் கூரன் வந்ததாம். கூரன் அப்படின்னா என்னன்னா சருகு மான் அர்த்தமா. கூரன் என்பதற்கு எந்த விலங்கை குறிக்குது? சருகு மான். இந்த சருகு மானை இந்த வெட்டுக்கிளி பார்த்ததாம். அந்த எங்க? குறிஞ்சி புதர்ல. இந்த சருகு மான் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் உள்ள பூனை அளவு, வீட்டு பூனை அளவு இருக்குமா இந்த மான். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப கூச்சப்படுமா. அப்படி அது காட்டில் ஓடி வரும்பொழுது இந்த வெட்டுக்கிளி அதுகிட்ட வாய் கொடுக்குதான், கொஞ்சம் அமைதியாரு, என்னை பித்தக்கண்ணன் துரத்தின்னு வரான், பித்தக்கண்ணன் துரத்தின்னு வரான்னு சொல்லிச்சான். இப்போ பித்தக்கண் என்பது என்னன்னா மஞ்சள் நிற கண்களை உடைய சிறுத்தைன்னு அர்த்தம். பித்தக்கண்ணா என்னது? இப்போ என்னுடைய ஷர்ட்னா கலரு மஞ்சள், லைக் வரி வரியா இருக்குதுல்ல, என்ன கூட நீங்க பார்த்தோன்னே என்னன்னு சொல்லலாம்? சிறுத்தைன்னு சொல்லலாம். அவன் எது சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்கிறான். ஓகே, இப்போ பித்தக்கண் என்பதற்கு சிறுத்தை அப்படின்னு அந்த விலங்கு. அந்த சிறுத்தை எப்படி கத்தும்? ஒளி மரபு உருமோ. அப்ப என்ன பண்ணா சிறுத்தை இந்த சருகுமான துரத்திட்டு வருதான். வெட்டுக்கிளி கிட்ட சொல்லுது, நீ சொல்லாத, நான் போயிட்டு புதருக்குள்ள ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்குது. உடனே இந்த வாயாடி வெட்டுக்கிளி என்ன பண்ணுதா, அந்த புதர்கிட்ட போயிட்டு எகிரி எகிரி குதிக்குதான். அப்ப என்ன பண்ணிருக்குது சிறுத்தை? குணுகு பூனை இருந்த இடம்ன்றதுனால அதை விட்டுட்டு தனியா போயிடுது. ஸோ குணுகு பூனை இருந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா துர்நாற்றம் வீசக்கூடிய இடமா இருக்கும். அப்ப அதை விட்டுட்டு போன உடனே
இந்த சருகுமான் வெட்டுக்கிளியை போய் திட்டுது. உன்னை யாரு பித்தக்கண்ணுக்கிட்ட என்னை மாட்டி விட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுதான். இந்த மாதிரி நீ பண்ணினா உன்னை இதோட விட மாட்டேன், என்னுடைய தங்க காலால நான் கொன்றிடுவேன் அப்படின்னு சொல்லிதான். அப்போ சருகு மானனுடைய கால் எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா தங்க காலுக்கு கம்பேர் பண்றாங்களாம். ஓகேவா? அப்போ இந்த பகுதியில வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற தலைப்புல ஒரு அழகான கதைகளை நம்ம பார்த்தோம். அடுத்து இயல் 3 இருக்கக்கூடிய துணைப்பாடம் பார்க்க போறோம். தலைக்குள் ஓர் உலகம். நம்ம தலைக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்குதான். அந்த உலகத்தை பத்தி ஆசிரியர் சுஜாதா அவர்கள் கூறும் கருத்துக்களை தலைமை செயலகம் எனும் நூல் இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, டாபிக்கே பாருங்க, தலைக்குள் ஓர் உலகம். அப்படி என்னதான் அந்த உலகத்துக்குள்ள இருக்குதுன்னு பார்க்கலாம். உலகத்தில் சிக்கலானது மூளை. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிக்கலான நம்ம நினைச்சிருப்போம் நமக்கு பிரச்சனை தாண்டா சிக்கல்னு. அது கிடையாது. இந்த உலகத்துல சிக்கலானது மூளை. அந்த மூளைக்குள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதுன்னா ட்ரில்லியன் கணக்கில் செல்கள் இருக்குதான். மூளைக்கு உள்ள ட்ரில்லியன் கணக்கில் செல்கள் இருக்குது. அந்த செல்கள்ல 100 பில்லியன் அல்லது 10,000 நியூரான்கள் இருக்குது. செல்களுக்குள்ள எவ்வளவு நியூரான்கள் இருக்குதுன்னா 100 பில்லியன் அல்லது 10,000. ஓகேவா? இப்போ நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டோம். இதுல மூளையை பத்தி பார்க்கலாம். முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. மூளை எங்க இருந்து வருது அப்படின்னா முதுகு தண்டு இருக்குதுல்ல, அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதான். எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஆரம்பிக்கும் பொழுது முட்டைகோஸ் இலை அல்லது வெங்காயம் மாதிரி அந்த பிரில்லா இருக்கலாம், அந்த மாதிரி தனித்தனியா இருக்குமா. அப்ப பாருங்க, முட்டைகோஸ் இலை அல்லது வெங்காயம் போன்று ஆரம்பத்தில் இருக்குமா. இந்த மூளையினுடைய உணவு, நாம எப்படி சாப்பாடு பசி இருக்குதோ அந்த மாதிரி மூளைக்கும் பசி இருக்குமா. அது என்ன பசி அப்படின்னா உயிர் வலி பசி. மூளைக்கு எடுக்கக்கூடிய பசி உயிர் வலி பசி. ஒரு நிமிடத்துல 800 மில்லி லிட்டர் குருதி மூளைக்கு தேவைப்படுதான். அதுக்கு அடுத்தது உடலில் எடையில் 50ல் 1 பங்கு மூளை இருக்குதான். நம்ம மொத்த உடம்பு எடையில 50ல் 1 பங்கு மூளை. ஏப்பம், இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இது எல்லாமே மூளை செய்யல அப்படின்னா அதுக்கு பதிலா முதுகெலும்பு செய்யுமா. எது பாருங்க, ஏப்பம், இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இது எல்லாம் எது செய்யுதுன்னா முதுகெலும்பு. அதுக்கு அடுத்தது மூளையின் வலதும் இடதும். மூளையை 2 பகுதியா பிரிக்கிறாங்க, வலது பக்கம் இடது பக்கம்னு. இடது பக்கம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க, அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம், மொழி அறிவு இது எல்லாமே இடது பக்கத்தினுடைய வேலை. இதுல குறிப்பா மொழி அறிவு. ஓகே, இந்த எது வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணுது, இது இடது பக்கம் அதிகமா ஆக்கிரமிப்பு இருந்தா மூளையில அவங்க எல்லாம் என்ன டேலண்டா இருப்பாங்கன்னா பட்டய கணக்கர், கணக்கு ஆசிரியர், இந்திய ஆட்சி பணிகள் இருப்பாங்களாம். அப்ப இடது பக்கம் மூளையின் ஆதிக்கம் அதிகமா இருந்தா பட்டய கணக்கரா இருப்பாங்க, இல்லைன்னா கணக்கு ஆசிரியரா இருப்பாங்க, இல்லைன்னா இந்திய ஆட்சி பணியில முக்கிய பொறுப்புல இருப்பாங்களாம். அடுத்தது வலது பக்கம் கவிதை, ஆடுவது, நடிப்பது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யணுமா. இதுல வலது பக்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமா இருந்தா அவங்க என்னென்ன திறன்கள்ல இருப்பாங்க அப்படின்னா ஒன்று நடிகரா இருப்பாங்க, இல்லைன்னா பாடகரா இருப்பாங்க, அதாவது ஒட்டுமொத்த கலைஞர்களா இருப்பாங்க. அப்ப கலைஞர்களுடைய மூளை வலது பக்கம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கும். அடுத்து சில பேர் மதியத்துல தூங்கிட்டே இருப்பான், தூங்கி எழுந்தோன்னா அவனுக்கு நினைவு வந்துடும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமுக்குவான் அப்படின்ற வேர்டு சொல்றாங்க. அப்ப அமுக்குவான் என்னன்னா நினைவு திரும்புதல்னு அப்படி அர்த்தம். அடுத்தது நாம 90 நிமிடத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய மனநிலை மாறினே இருக்குமா.
இப்போ நம்மளோட குரங்கு போல மனநிலை அப்படின்வாங்கல்ல, திடீர்னு ஒன்று சொல்லுவான், திடீர்னு ஒரே மாதிரி இருக்க மாட்டான், மாறினே இருப்பான். அப்போ எப்பெல்லாம் மாறுது அப்படின்னா 90 நிமிடத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய மனநிலை மாறிட்டே இருக்குமா. சராசரியா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் 20 வருஷம் தூக்கத்திலே கழிக்கிறான். தன்னுடைய வாழ்நாளில் 20 வருடம் தூக்கத்திலே போதான். 3 லட்சம் கனவு காண்றானா. தன் வாழ்நாளில் 20 வருஷம் தூக்கத்தில் போது 3 லட்சம் கனவு காண்றானா. நம்ம படிக்க படிக்க கற்க கற்க நியூரான் இணைப்பு சிக்கல் அதிகரிச்சுனே போதான். நியூரான்கள் இணைப்பு சிக்கல் அதிகமாகிறதுனால மூளையின் எடை கூடுது. இதனால புரோட்டீன் அதிகரிக்குதான். மூளை பெருசானவன புரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டாப்பிக்கை பற்றி யார் எழுதுங்க அப்படின்னா ஆசிரியர் சுஜாதா, இயற்பெயர் ரங்கராஜன். ஓகேங்களா. இவர் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்குவதில் இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானதான். யாருது? சுஜாதா அல்லது ரங்கநாதன். என் இனிய எந்திரா, மீண்டும் 0, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. இந்த தலைமை செயலகம் அப்படின்ற நூல்ல இருந்து தான் நமக்கு தலைக்குள் ஓர் உலகம் அப்படின்ற துணைப்பாடம் நமக்கு வந்திருக்குது. சரியா. அடுத்து இயல் 4 ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்ற துணைப்பாடத்துல மனித வாழ்வில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல பர்டிகுலரா எந்த குறளை கொடுத்திருக்காரு அப்படின்னா அன்புடைமை. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்ற திருக்குறளை மையமா வச்சு இதுல நிறைய கருத்துக்களை யார் சொல்லியிருப்பார்னா பீசா குப்புசாமின்றவர் சொல்லியிருப்பார். இவர் யார் அப்படின்னா பீசா குப்புசாமின்றவர் சிறுகதை ஆசிரியர். பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் இந்த பீசா குப்புசாமி ஜெயகாந்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துதான், நிறைய நட்பு இருந்ததுனால இவங்களுடைய நட்பு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல ஆண்டுகளா இவர்கள் நட்பு இருந்திருக்கிறாங்க. அதனால ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதினாராம். பீசா குப்புசாமி ஜெயகாந்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதினார். இவர் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள் என்னும் நூலில் இருந்து தான் இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற ஒரு துணைப்பாடம் நமக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள். நமக்கு இதுல தெரியும் ஓர் அல்லது ஒருள். இங்கே நான் சொல்லிடுறேன், எங்கெல்லாம் ஓர் வரும், எங்கெல்லாம் ஒரு வரும் பாருங்க. ஓர் அரசனா, ஒரு அரசனா, ஓர் காட்டிலா அல்லது ஒரு காட்டிலா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது நிலைமொழி. இது ரெண்டுமே வருமொழியா நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க. அப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்தை நம்ம பார்க்கறோம். உயிர் எழுத்துக்கள் 12ல் ஏதாவது ஒரு எழுத்து இருந்தாவே அங்க ஓர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். அப்போ உயிர் எழுத்து இல்லை, அதை தாண்டி வேற எதனா வந்திருந்தா ஒருன்னு யூஸ் பண்ணும். அப்போ ஒரு காட்டில் ஒரு யானை இருந்தது. ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். ஏன்னா ஊன்றது உயிர் எழுத்து. அப்ப இங்க கண்டிப்பா என்ன வரும்? ஒரு ஊரில் வராது. ஓர் ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அது இங்க சொல்லணும்னு தோணுச்சு. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள் என்னும் நூல்ல தான் இந்த ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற கதையை பீசா குப்புசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்து தமிழர் இசை கருவிகள். இயல் 5ல் இசை 2 வகைப்படும். ஒன்று குரல் வழி இசை, கருவி வழி இசை. இப்போ நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா மியூசிக், அந்த மூலயமா இசை வரும். இன்னொன்று நம்ம பாடுறோம், குரல் வழி வரும். அப்போ இசை 2 வகைப்படும், குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசை கருவிகளை
இசைத்து பாடல் பாடுபவர் பாணர். அந்த எல்லா இசை கருவிகளையும் இசைச்சு யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ அவங்களுடைய பேர் என்னாருன்னா பாணர்னு அர்த்தமா. அதுக்கு அடுத்தது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி அப்படின்ற பாடல் வரி எதிலிருந்து இடம் பெற்றதுன்னா புறநானூறு. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி எனும் பாடல் அடிகள் இடம் பெற்ற நூல் புறநானூறு. யாழ்னாவே நமக்கு இசைக்கருவி, அப்போ புறநானூறு ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய இசைக்கருவிகளின் வகைகள் தோல் இசைக்கருவி, நரம்பு இசைக்கருவி, காற்று இசைக்கருவி, கஞ்ச இசைக்கருவி. நம்ம கஞ்சனாவே கஞ்சம் பிடிச்சி கொண்டாடே அப்படின்றோம், காசு கொடுக்கல அப்படின்னா கஞ்சன்றோம். ஆனால் அதுலேயே ஒரு இசைக்கருவி இருக்குதான் பாரு. தோல் இசைக்கருவி எதுனா முழவு, முரசு. நரம்பு இசைக்கருவி யாழ், வீணை, நமக்கு தெரியும் நரம்பு இசைக்கருவி. காற்று இசைக்கருவி குழல், சங்கு, புல்லாங்குழல், அது காற்று இசைக்கருவி. இன்னொன்று ஊதுறோம்ல இப்போ சங்கு, அது காற்று இசைக்கருவி. கஞ்ச இசைக்கருவி ஒன்று ஒன்னோட வச்சு நம்ம இடிக்கிற மாதிரி இருக்குமா. சாலரா, சேகண்டி, இது எல்லாமே கஞ்ச இசைக்கருவிகள். பாருங்க, இசைக்கருவிகள் டேஷ் 4: தோல், நரம்பு, காற்று, கஞ்ச. முழவும் முரசும் தோல், யாழ், வீணை, நரம்பு, குழல், சங்கு, காற்று, சாலரா, சேகண்டி. சா சே ஞாபகம் வச்சுங்க, சா சே கஞ்ச. இங்க பாருங்க சா கஞ்ச, சாலரா, சேகண்டி. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு இசைக்கருவி உடுக்கை பத்தி பார்க்கலாம். இது உடுக்கைன்றது ஒரு தோல் இசைக்கருவி. நம்ம எல்லாரும் பார்த்துக்கலாம். உடுக்கை இப்படி பிடிச்சிட்டு இப்படி அடிப்பாங்க, உடுக்கை. இது வில்லேஜ்லலாம் நிறைய அந்த சாமி வந்தது அப்படின்னா இந்த உடுக்கை அடிச்சு டிவிலெலாம் கூட பார்த்துருக்கலாம். உடுக்கை அடிச்சுட்டு பாட்டு பாடு டான்ஸ் ஆடுற மாதிரி. இடை சுருங்கிய கை பறை, ரெண்டு பக்கம் இப்படி பெருசாக இருக்கும், நடுவில் இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இடை சுருங்கிய கை பறைக்கு பேர் தான் உடுக்கை. இந்த உடுக்கைக்கு தவண்டை அல்லது குடுகுடுப்பை அப்படின்னு 2 வகை இருக்குதான். உடுக்கையில பெருசா இருந்தா அதுக்கு பேர் தான் தவண்டை, சின்னதா இருந்தா குடுகுடுப்பைன்னு அர்த்தம் உடுக்கையில. அதுக்கு அடுத்தது பாரு, தண்டுடுக்கை தாளம் தக்கை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். தண்டுடுக்கை தாளம் தக்கை எனும் வரிகள் இடம் பெற்றது சம்பந்தர் தேவாரம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது குடமுழா அப்படின்ற ஒரு தோல் இசை கருவி இருக்குதான், குடமுழா. இதுல இந்த குடமுழா அப்படி இசை கருவினா நம்ம இப்படி பார்த்தோம்னா அதுல இப்படி இப்படின்ட்டு 5 முகங்கள் இருக்குமா, 5 வாய். இதுல 4 வாயிலிருந்து நடுவில் இருக்கிறது மட்டும் பெருசா இருக்குமா. அப்ப குடமுழா அப்படின்றது 5 முகங்களை கொண்டது. இதுல எது பெருசா இருக்குன்னா நடுவில் இருக்கிறது பெருசா இருக்கும். இதுல பஞ்ச மகா சப்தம் வருமா. ஒரு வாயில நம்ம அடிச்சோம்னா 5ல இருந்து ஒரு சத்தம் வருமா. அதனாலதான் 1 2 3 4 5 அப்போ பஞ்ச மகா சப்தம் வரக்கூடியது குடமுழா. இந்த குடமுழா இசைக்கருவி எல்லா இடத்துலையும் இருக்குதானா இல்ல. எந்த அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல இந்த குடமுழா அப்படின்ற இசைக்கருவி இருக்குது. ஓகேவா. குடமுழா இசைக்கருவி 5 முகங்களை கொண்டது, நடுவில் பெரியதாக இருக்கும், பஞ்ச மகா சப்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது சென்னையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது குழல். நமக்கு தெரியும் குழல் ஒன்று புல்லாங்குழல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன இசைக்கருவி? காற்று இசைக்கருவி. வேய் அல்லது புல், வேய் குழல் அல்லது புல்லாங்குழல் என இது வகைப்படுமா. வேய் குழல் அல்லது புல்லாங்குழல். இப்போ புல்லாங்குழல்ல 20 விரல் நீளம் இருக்குமா. இந்த புல்லாங்குழல் எவ்வளோ பெருசு இருக்குன்னா 20 விரல் நீளத்துல இந்த புல்லாங்குழல் இருக்கும். அதுல 7 துளைகள் இருக்குமா. நமக்கு தெரியும் சப்த ஸ்வரங்கள் 7ல சா ரி கா மா பா தா நீன்னு. அப்ப அதுல 7 துளைகள் இருக்கும். அடுத்தது இந்த புல்லாங்குழல் சந்தனம், செங்காலி,
கருங்காலி. நாம நினைச்சிருக்கோம் புல்லாங்குழல்னாவே மூங்கில்ல மட்டும்தான் செய்யறாங்க. அது தவிர எந்தெந்த மரம் பாருங்க, சந்தன மரத்துல செங்காலி, கருங்காலி போன்ற மரங்களையும் புல்லாங்குழல் செய்யறாங்களாம். இத கொன்றை புல்லாங்குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என சிலப்பதிகாரம் பாடத்துல சொல்லியிருக்கிறாங்களாம் அந்த பாட்டுல. ஓகேவா? அதுக்கு அடுத்தது குழல் இனிது யாழ் இனிது என்பர். அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் இந்த புல்லாங்குழலை பத்தி சொல்லியிருப்பார். சரியா? அதுக்கு அடுத்தது கொம்பு. கொம்புன்றது காற்று இசை கருவி. நம்ம எல்லாத்துலயும் பார்த்துக்கிறோம், அப்படி தூக்கி ஊதுவாங்க. கொம்புன்றது காற்று இசை கருவி. இது மாட்டு கொம்புல செஞ்சாங்களாம் முன்ன. இப்போ பித்தளை அல்லது வெண்கலத்துல செய்யறாங்க. இந்த கொம்பு இசை கருவியை யார் பயன்படுத்துறதுனா வேடர்கள் பயன்படுத்துறாங்க. காட்டுல இந்த விலங்குகள் எல்லாம் விரட்டுறதுக்கு, பயிர்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த கொம்பு இசை கருவி பயன்படுது. இது ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி என வகைப்படும். பாருங்க, ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. அடுத்து சங்கு. சங்குன்றது காற்று இசை கருவி, இயற்கை கருவி. சங்குன்றது ஒரு இயற்கையா கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது. அப்ப அதுக்கு இயற்கை கருவி. இது வலப்பக்கமாக சுழிந்து இருந்தா வலம்புரி சங்கு என்று அழைப்பர். சங்கு. இந்த சங்கிலிருந்து வரக்கூடிய ஓசைக்கு டேஷ் என்று பெயர். சங்க நாதம். சங்குல நாதம், நாதம்னா இசை. அப்ப சங்க நாதம் பேரு. இலக்கியத்துல பனி பலம் என்று அழைப்பாங்க. இந்த சங்க பனி பலம் என்று அழைப்பார். சங்கொடு சக்கரம் எனும் பாடல் இடம் பெற்றது திருப்பாவை. சங்கொடு சக்கரம் எனும் பாடல் வடிகள் இடம் பெற்றது திருப்பாவை. அதுக்கு அடுத்தது சாலரா. என்னடா காலரான்ற மாதிரி இருக்குதுல. சாலரா அப்படின்றது ஒரு கஞ்ச இசை கருவி. இது எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பித்தளை அல்லது வெண்கலத்துல செஞ்சிருப்பாங்களாம். இந்த சாலராவை டேஷ் என்றும் அழைப்பர். அப்படின்னா பாண்டில் என அழைப்பர். சாலராவை பாண்டில் எனவும் அழைப்பர். இந்த சாலரா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டு வழிபாடுக்கு அப்பதான் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். இதுக்கு இன்னொரு பேரு ஜால்ரான். நம்ம கூட என்னடா ஜால்ரா அடிப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பக்கமும் அடிக்கிறது. இந்த பக்கமும் அடிப்பான், அந்த பக்கமும் அடிப்பான். கரெக்டா எங்க நடுநிலைமையா சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அதுக்கு பேர் ஜால்ரான் கூட கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, சாலரா என்பது கஞ்ச இசை கருவி. அது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். பாண்டில் எனவும் அழைக்கப்படுகிறது. இது கூட்டு வழிபாடு செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவி சால்ரா. இது ஜால்ரா எனவும் அழைக்கப்படுகிறது. சேகண்டி. சேகண்டின்றது ஒரு கஞ்ச இசைக்கருவி. இது எதனால் ஆனதுன்னா மணி வகை. இந்த சேகண்டிய எப்படி அழைப்பாங்க அப்படின்னா சேகண்டி, சேமங்கலம். மங்கலம் ஞாபகம் வச்சுங்க, சே மங்கலம். சேகண்டின்றது மணி வகை. இது சே மங்கலம் என்றும் அழைப்பர். அதுக்கு அடுத்தது திமிலை அப்படின்றது தோல் இசைக்கருவி. இந்த இசைக்கருவி எதில் செஞ்சிருப்பாங்கன்னா பலா மரத்துல அதை செஞ்சுட்டு அதுல தான் தோல் போட்டு மூடி இருப்பாங்க. அப்போ தோல். திமிலைன்றது பலா மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு தோல் இசைக்கருவி. திமிலையை டேஷ் என்றும் அழைப்பர், பாணி என்றும் அழைப்பர். மலையில போயிட்டு நம்ம பானிபூரி உட்காந்து சாப்பிட்ற ஞாபகம் வச்சுங்க, திமிலை, பாணி. இது எந்த வடிவத்தில் இருக்கணும்னா மணர் கடிகாரம். நம்ம பார்த்துருப்போம்ல, டைம் பார்க்கறதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்துகிற மணர் கடிகாரம் வடிவத்தில் இருக்குமா திமிலை. இது சங்கொடு தாரை எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா பெரிய புராணம். அந்த பாட்டு லைனே பார்க்கலாம் நீங்க, திமிலை அப்படின்னு வந்திருக்கும். எந்த நூல் இது? பெரிய புராணம். அதுக்கு அடுத்தது பறை. பறைன்றது தோல் இசைக்கருவி. இந்த இசைக்கருவி எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கணும். ஊர்ல எல்லாம் வில்லேஜ்ல எல்லாம் தெரியும், அடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு திருவிழா நடக்க போகுது, இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இன்னைக்கு கூட்டம் கூட போகுது அப்படின்னு. அப்போ செய்தியை அறிவிக்க கோட்பறை அது அடிக்கிறாங்களா, அது என்ன பறைனா கோட்பறை. ஆணிரைகளை எல்லாம் கவரத்துக்காக ஒரு பறை இருக்குதான், அது கோட்பறை. அதுக்கு இன்னொரு பேரு தப்புனா, தப்பு பறைக்குத்தான் கோட்பறை.
தப்பாட்டம் ஆடி இருக்கிறாங்கல்ல, இந்த தப்பு வைத்து ஆடக்கூடிய ஆட்டம் தப்பாட்டம். அதுக்கு அடுத்தது மத்தளம். மத்தளம்ன்றது ஒரு தோல் கருவி. இது மத்து அப்படின்னு பேரும். இதுக்கு மத்துன்றது ஓசையின் பெயர். தலம் இசை கருவிகளுக்கு அடிப்படையும். மத்துன்றது ஓசை, தலம்ன்றது இசை கருவிகளுக்கு அடிப்படை. அப்போ மத்து கூட்டல் ஸ்தலம் சேர்ந்துதான் மத்தளம்னு வந்ததான். இதனுடைய நடுப்பகுதி பெருசா இருக்குமா, கடைப்பகுதி சின்னதா இருக்குமா. இந்த மத்தளத்துல மத்தளம் முதற்கருவி என்று அழைக்கப்படுகிறது. மத்தளத்தை என்ன அழைக்கிறாங்கன்னா முதற்கருவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மத்தளம் எங்க இருந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள்ல, அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல இந்த மத்தளம் இசை கருவி பயன்படுத்துறதுக்கான சான்று அந்த கல்வெட்டுல இருக்குதான். ஓகேவா? இதை பத்தி யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாச்சியார் திருமொழி அந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மத்தளத்தை பத்தி. அதுக்கு அடுத்தது முரசு. முரசு ஒரு தோல் இசை கருவி. நமக்கு தெரியும் முரசு, முரசறைந்து. அந்த காலத்துல ஆடல் பாடலாம் நிறைய முரசுகளை பார்க்கலாம். அப்போ படை முரசு, கொடை முரசு, மன முரசு என நிறைய முரசுகள் இருந்துதான் நம்ம நாட்டுல. சிலப்பதிகாரத்துல 30 வகையான முரசுகள் இருக்குதா சொல்றாங்களாம். 36 வகையான முரசுகள் இருப்பதாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். மாக்கண் முரசம் என்னும் பாடல் வரிகள் இடம் பெற்றது மதுரை காஞ்சி. பாருங்க, முரசுன்றது ஒரு தோல் கருவி. அது படை முரசு, கொடை முரசு, மன முரசு என 3 வகை முரசு இருந்ததா சொல்றாங்க. சிலப்பதிகாரம் 36 வகை முரசு இருந்ததா சொல்லுது. மாக்கண் முரசம் என்பது மதுரை காஞ்சில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது முழவு. ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இருக்கும் முழவுல. ஒரே ஒரு முகம் கொண்டது முழவு. இப்போ நமக்கு கூட முகம் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு முகம். அப்போ மண்ணமை முழவு என்று அழைக்கப்படுதான். இந்த முழவை மண்ணமை முழவு என்று பொருணர் ஆற்றுப்படை நூல்ல சொல்லியிருக்கிறாங்க. 10 பாட்டு நூல்கள்ல பொருணர் ஆற்றுப்படையில் மண்ணமை முழவு என்று முழவு இசை கருவியை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. எந்த நூல்ல? பொருணர் ஆற்றுப்படை. காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு அல்லது கால முழவு பயன்படுத்தப்பட்டதாம். காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, கால முழவு பயன்படுத்தப்பட்டது. கலை உண கிழிந்த எனும் பாடல் இடம்பெற்றது புறநானூறு. இந்த புறநானூறு பாடல் எந்த இசைக்கருவியை பத்தி சொல்லுது? முழவு பத்தி சொல்லுது. ஓகேவா? அடுத்தது யாழ் இசைக்கருவி. இது நரம்பு இசைக்கருவி. இந்த யாழ் இசைக்கருவியை யார் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா வேட்டுவர் பயன்படுத்துறாங்களாம். இது பேரியாழ், செங்கோட் யாழ் என வகைகள் இருக்குது. இந்த 2 யாழுமே மிக பழமையான யாழாம், பேரியாழும் செங்கோட் யாழும். அப்போ பாருங்க, பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது. பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டது. அதுக்கு அடுத்தது 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா மீன் வடிவத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்தது 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். ஓகேவா? இந்த யாழ் தான் அப்படியே பிற்காலத்தில் என்னவா வந்ததுன்னா வீணையா வந்தது. இப்போ பாருங்க, இதுல இருந்து கொஸ்டின் நிறைய முறை வருது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ். இது என்ன வடிவத்தில் இருக்கணும்? மீன் வடிவத்தில் இருக்குமா. 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். இந்த யாழ் தான் பிற்காலத்தில் வீணையா வந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வீணை. வீணை என்பது நரம்பு இசை கருவி. யாழ் போன்ற அமைப்புடையது. யாழ் மாதிரியே இருக்கும் வீணை. ஏன்னா இந்த வீணை தான் அதுக்கப்புறமா யாழ் மாதிரி ஆச்சுன்றோம்ல, யாழ் தான் வீணை ஆச்சுன்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி அமைப்பு இருக்குமா. இந்த வீணையில 7 நரம்புகள் இருக்கும். இந்த வீணையை பத்தி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் என்ன சொல்றாருன்னா பரிவாதினி அப்படின்னு சொல்றாரு. வீணைய பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் டேஷ் என்று அழைக்கிறார்னா பரிவாதினி என்று அழைக்கிறார். ஓகேவா? இந்த லெசன்ல நம்ம தமிழர்களுடைய இசை கருவிகளை வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து இயல் 6ல
காலம் உடன் வரும் அப்படின்ற துணை பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழவு தொழில் நெசவு தொழில் இது ரெண்டு தொழிலுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஏன்னா உழவு தொழில் பசியை போக்கும், நெசவு தொழில் மானத்தை காக்கும். அத்தகைய மானத்தை காக்கக்கூடிய நெசவு தொழிலை பற்றி தான் நமக்கு இந்த காலம் உடன் வரும் அப்படின்ற தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெசவாளர்கள் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்பவர்கள். அவர்களுடைய தொழிலை பற்றி இந்த கதையில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் தான் காலம் உடன் வரும் எனும் கதையின் ஆசிரியர். இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். எந்த ஊர்னா கன்னிவாடியில் இவர் பிறந்தார். அதனால இவர் கன்னிவாடின்ற ஒரு நூல் கூட எழுதியிருக்கிறார். பாருங்க, இவர் சிறுகதை புதினம் எழுதுவதில் வல்லவர். ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், சி ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் சிறுகதை புதினம் எழுதுவதில் வல்லவர். இவருடைய சிறுகதை பாராட்டி இவருக்கு விருது வழங்கப்பட்டதாம். இலக்கிய சிந்தனை விருது இவருடைய சிறுகதைக்கு வழங்கப்பட்டதாம். இவர் எழுதிய நூல்கள் கன்னிவாடி, குணச்சித்திரம், உப்பு கடலை, குடிக்கும் பூனை போன்ற நூல்கள் எல்லாம் இவர் எழுதியிருக்காரு. பாருங்க, என்னென்ன பாருங்க, கன்னிவாடி அவர் ஊர்தே, குணச்சித்திரம், உப்புக்கல்ல, குடிக்கும் பூனை போன்ற நூல்களை எழுதியவர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். அடுத்து அறிவுசால் ஔவையார். இயல் 7 அறிவில் சிறந்த ஔவையார். நமக்கு தெரியும், ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான் அப்படின்னு நம்ம பார்த்து படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இதுல அந்த அறிவில் சிறந்த ஔவையார் என்ன பண்ணியிருக்காருன்னு இந்த துணை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை தடுத்தவர் ஔவையார். 2 நாட்டுக்கு இடையே போர் நடக்க இருந்துதான். அதை போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவர் ஔவையார். என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அவங்க அந்த ஔவையார் நமக்கு தெரியல அந்த நெல்லிக்கனி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பாடல் வரிகள் இடம் பெற்ற நூல். இந்த பாடல் பாடியவர் யாருன்னா ஔவையார். சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின் அகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. ஏன்னா இது நிறைய இடத்துல இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஔவைக்கு நெல்லி கொடுத்தா அதிகமான நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த பாட்டை நீங்க நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பாடலை பாடியவர் ஔவையார். இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன். இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன். இந்த பாடலையும் பாடியவர் யாருன்னா ஔவையார். இப்போ இந்த பாடத்துல, இந்த துணை பாடத்துல 2 நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள், ஒன்று அதியமான், இன்னொன்று தொண்டைமான். இவங்க 2 பேருக்கும் தான் சண்டை வரதா இருந்ததாம். அந்த சண்டையை தடுத்து நிறுத்தினாங்களாம். என்னன்னா, அதியமான் நிறைய போர்க்களத்துக்கெல்லாம் போயிட்டு வெற்றி கண்டவன். இவன் தொண்டைமானுக்கிட்ட நிறைய கருவிகள் இருக்குது, ஆனா அவர் போர்க்களத்தை பார்த்ததில்லை. ஸோ அவங்க ஔவையார் போயிட்டு தொண்டைமான் கிட்ட சொல்றாங்களாம். அதுக்கு முன்னாடி தொண்டைமான் ஔவையார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பாரு வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு போன்ற கருவிகள் எல்லாம் இருக்குது. அப்ப நான் போர்க்களத்துல போய் நான் எளிமையா நான் போர் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாராம். உடனே அதுக்கு ஔவையார் சொல்றாங்க, வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு இந்த போர்க்கருவிகள் எல்லாம் இருக்குது, ஆனா அது எல்லாமே புத்தம் புதுசா இருக்குது. உனக்கு கருவிகள் இருக்குது, ஆனா போருக்கு நீ போல, எனவே நீ போருக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவுரை சொல்றாங்க. எனவே 2 அரசர்கள் 2 நாட்டுக்கு இருந்த பகைமையை நீக்கி போரை நீக்கியவர் ஔவையார். அந்த ஔவையாரை பத்தி தான் அறிவுசால் ஔவையார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து இயல் 8 மனித எந்திரம் அப்படின்ற நம்ம துணை பாடத்தை பார்க்க போறோம். இந்த மனித எந்திரம் அப்படின்ற தலைப்புல விருதாச்சலம் அப்படின்றவர் மிக அழகா சொல்லியிருக்கிறாரு. மனிதனுடைய பண்புகள் 2. 1 நல்லதை நினைத்து நல்லதை செய்வது, மற்றொன்று தீமையை நினைத்து
தீமையை செய்வது. மனுஷனுடைய பண்பே ரெண்டு தான், ஒன்று நல்லது செய்யறது, இன்னொன்று தீமை செய்யறது. அந்த தீமையை அடக்கி நேர்மையாக வாழக்கூடிய வழிகளை தான் இந்த துணை பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? மகாணி வீசம் அப்படின்ற தெரிந்து கொள் அப்படின்ற தலைப்பில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மகாணி வீசம் அப்படின்னா அளவை பெயர்கள். மகாணி வீசம் அப்படின்னா அளவை பெயர். அணா சல்லி துட்டு அப்படின்னா நாணயம், நாணய பெயர்கள். 16 அனாக்கா, 16 அனாக்கானா 1 ரூபாய். 16 அனாக்கா அப்படின்னா 1 ரூபாய். அரை ரூபாய்னா எட்னா, நம்ம இப்போ கூட கேள்விப்பட்டுக்கலாம், எனக்கு எட்னா கூட அப்படின்னா அரை ரூபாய். கால் ரூபாய்னா 4 25 பைசா 50 பைசான்றோம்ல, அப்போ எட்னானா 50 பைசா, 25 பைசானா 4 இல்லைன்னா காலனா. ஓகேவா? பாருங்க, 16 அணைக்கானா 1 ரூபாய், அரை ரூபாய்னா எட்னா, கால் ரூபாய்னா 4. ஓகேவா? இதுல இந்த சிறுகதையை எழுதினவர் யாருன்னா புதுமை பித்தன். இந்த புதுமை பித்தனை சிறுகதையின் மன்னர் என்று அழைக்கிறாங்களாம். ஏன்னா அவர் நிறைய சிறுகதை எழுதியிருக்கிறாராம். அதுல நிறைய சிறுகதை ரொம்ப சூப்பரா இருக்கும். இவருடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம். 100க்கு மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர் புதுமை பித்தன். அதனால தான் அவர் சிறுகதைகளின் மன்னனே அழைக்கிறாங்களாம். இவர் திரைப்படத்தில் கதை, உரையாடல் இது எல்லாமே எழுதியிருக்கிறாரு. திரைப்படத்தில் கதை உரையும் எழுதியிருக்கிறாரு. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், நிறைய இடத்துல இந்த கொஸ்டின் பார்க்கலாம். சாப விமோசனம் என்னும் நூலை எழுதியவர் யாரு? புதுமை பித்தன். அவருடைய இயற்பெயர் விருதாச்சலம். பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, மணிக்கொடி. இந்த மணிக்கொடி என்ற நூல்ல இருந்தா நமக்கு இந்த மனித எந்திரம் அப்படின்ற தலைப்பை நம்ம கொடுத்துக்கிறாங்க. பாருங்க, புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் கடவுளும் கந்தசாமியும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, மணிக்கொடி போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கார். அடுத்து இயல் 9ல் பால் மனம் அப்படின்ற துணைப்பாடம் பார்க்க போறோம். இந்த பால் மனம் அப்படின்னாவே நமக்கு இந்த டாபிக் சொல்லும் போதே தெரியும், பால் மனம் யாருக்கு இருக்கும்? குழந்தைகளுக்கு தான் இருக்கும். அப்போ குழந்தைகளின் மன இயல்புகளில் ஏற்படும் மாற்றத்தை விளக்கும் கதை பால் மனம். குழந்தைகளின் மன இயல்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பாருங்க. இந்த பால் மனம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கோமகள் எனும் இயற்பெயர் கொண்ட ராஜலட்சுமி. கோமகள் என்னும் இயற்பெயர் கொண்ட ராஜலட்சுமி. இவர் புதினம், குறும்புதினம், வானொலி, தொலைக்காட்சி, நாடகம் ஆகிய அனைத்திலுமே இவர் எழுதியிருக்காராம். எதில் பாருங்க, புதினம், குறும்புதினம், வானொலி, தொலைக்காட்சி, நாடகம், இது எல்லாத்துலையும் எழுதியிருக்கிறாரு. அதில் இவருடைய புதினத்தை பாராட்டி அன்னை பூமி எனும் புதினத்துக்கு தமிழ்நாடு அரசின் விருது இவருக்கு வழங்கப்பட்டதாம். இவருடைய புதினத்துக்கு பேர் என்னது? அன்னை பூமி. யாருடைய புதினம்? கோமகள், இயற்பெயர் ராஜலட்சுமி. இவங்களுக்கு அன்னை பூமின்ற ஒரு விருது கிடைச்சிருக்கு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் அன்னை அப்படின்ற ஒரு விருதை வழங்கி இவருக்கு சிறப்பிச்சாங்களாம் ராஜலட்சுமிக்கு. பாருங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் அன்னை. இவங்க உயிர் அமுதாய், நிலா கால நட்சத்திரம், அன்பின் சிதறல் போன்ற நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்களாம். உயிர் அமுதாய், நிலா கால நட்சத்திரம், அன்பின் சிதறல் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இக்கதை வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் எனும் தலைப்பிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த கதை வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அப்படின்ற தலைப்பில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இயல் 1லிருந்து 9 வரை இருக்கக்கூடிய துணை பாடங்கள் இருக்கக்கூடிய கதைகளையும் தேவையான இடத்துல கதைகளை ஃபுல்லாக உள்ள படிச்சிருக்கோம்.
மற்ற இடத்துல நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1 முதல் 9 இயல் வரை இருக்கக்கூடிய இந்த துணை பாடத்தை நீங்கள் படிச்சுட்டு அடுத்த வகுப்பில் இதிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு நீங்கள் முழு மதிப்பெண் பெற வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.